மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆகுறதே கஷ்டப்பட்டு தான் மெயின்ஸ்க்கு வந்திருக்கோம். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி அதை டேட் தள்ளி வைக்கிறதும் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அது வரையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதுதாங்க சொல்றேன், லைஃபே இதுதாங்க டிபெண்ட் ஆகிருக்கு. எங்களோட லைஃபே ஒரு ரூம்ல அடங்கி கடந்து தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். வேற எந்த சந்தோஷமும் நாங்க பண்றது கிடையாது. தொழில்நுட்ப கோளாறுன்றதுக்காக சொல்றேன். பட் தொழில்நுட்ப கோளாறு வந்து கிடையாது. ஏன்னா OMR ஷீட் கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முதன்மை தேர்வு பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. ஆனால் சென்னையில் அரும்பாக்கம் DG வைஷ்ணவா கல்லூரி, நந்தனம் அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட மையங்களில் தேர்வு மைய ஒதுக்கீட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. சுமார் 600 தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட்டில் தவறான மையம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் பதிவு எண்கள் இல்லாமை, அதிகமான தேர்வர்கள் ஒரே இடத்தில் குவிதல், வினாத்தால் வர தாமதம் போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டன. இதைத் தொடர்ந்து அரும்பாக்கம் மையத்தில் தேர்வர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு வேறு ஒரு நாளில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனால் சுமார் 9000 முதல் 10,000த்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகசுந்தரம் IAS இது தொழில்நுட்ப கோளாறு என்று கூறினார். மேலும் மாற்று தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் புதிய ஹால் டிக்கெட் விவரங்கள் 15 நாட்களுக்கு முன்பே SMS மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 பொது அறிவு தேர்வு பிப்ரவரி 22 அன்று திட்டமிட்டபடி நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசின் நிர்வாக தோல்வி என்று விமர்சித்துள்ளார். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPM, CPI, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிய சண்முகசுந்தரம் IAS மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மாநில தேர்தல் ஆணைய செயலாளராக இருந்த வெங்கடபிரியா IAS நியமிக்கப்பட்டுள்ளார். பல ஆண்டுகளாக தயாராகி தேர்வு நாளன்று காலையில் தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தங்களின் உழைப்பை வீணாக்கியதாகவும் நம்பிக்கையை சிதைத்ததாகவும் தேர்வர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேர்வு மீண்டும் நடத்தப்படும் போது ஏற்கனவே படித்து முடித்தவற்றை மீண்டும் படிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாங்கள் படித்து வருகிறோம். குடும்ப கஷ்டங்கள், அவமானங்கள் அனைத்தையும் கடந்துதான் எப்படியாவது ஒரு நாள் அரசு வேலைக்கு சென்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் படித்து தேர்வு எழுத வருகிறோம். ஆனால் கடைசி நேரத்தில் அரசு இப்படி அலட்சியமாக நடந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் விளையாடுவது நியாயமா என்று கண்ணீர் மல்க கேள்வி எழுப்புகின்றனர். இன்னும் சிலரோ இந்த முறை வினாத்தால் எளிமையாக இருந்தது, அதனால் சந்தோஷத்துடன் தேர்வை எழுதி கொண்டிருந்தோம். ஆனால் பாதியிலேயே தேர்வு ரத்து என்று வந்த அறிவிப்பு எங்களது தலையில் இடியை இறக்கியது என்கின்றனர் விரக்தியில். பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து தேர்வு மையத்திற்கு வந்தனர். ஆனால் இந்த அறிவிப்பால் அவர்களது பயணமும் படிப்பும் அனைத்தும் வீணாகியுள்ளது. அத்துடன் உடல் மற்றும் மனரீதியாகவும் பெரும் அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆகையால் இது போன்ற தவறு இனி நடக்காமல் இருக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தேர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் தேதியை அறிவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. எல்லாமே எல்லாம் கரெக்டா தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு சென்னையில ஏதோ எழுதல, எல்லாரும் கிளம்புங்கன்னா இது எல்லாரோட லைஃப் அஃபெக்ட் ஆகலையா? இதை இவங்க தானே மெயின்டைன் பண்ணணும், எல்லாரோடதையும் கரெக்டா அலோகேட் பண்ணி. அவங்க மேல இருக்க தப்பு இப்ப எங்க லைஃப்ல போகுது. உண்மையாலுமே மன உளைச்சலா தான் இருக்கு. இப்ப எனக்கு கேன்சர்னோட எனக்கு இப்ப எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா லைஃப பத்தி. இதை நம்பிதான் நாங்க எல்லாருமே ப்ரிலிம்ஸ்ல பாஸ் ஆகுறதே கஷ்டப்பட்டு தான் இப்ப மெயின்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுலயே பாதிலே இப்ப இனிமே கொஸ்டின் பேப்பர் எடுத்து இவங்க அடுத்த எக்ஸாம் நடத்தி எப்ப வயசு என்ன ஆகுறது? கேர்ள்ஸ்க்கு என்ன, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. எப்படிங்க நான் படிக்க முடியும்? கரெக்ட் டைமுக்கு சொல்ற மாதிரி நடத்துங்க, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் ப்ரிலிம்ஸ்ல லட்சக்கணக்கான பேர் எழுத போறாங்க, மெயின்ஸ்ல கம்மியான பேர் தான் எழுத போறாங்க. அதை கூட அலோகேட் பண்ணி ஒழுங்கா பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இது? நீங்க மாட்ட கேன்சல் சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம்? வீட்டுக்கு போயிட்டு
கவர்மெண்ட் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கரெக்ட் டைமுக்கு நடத்துங்க, ஒழுங்கா டேட் சொல்ற நேரத்துல நடத்துங்க. நான் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி அதை டேட் தள்ளி வைக்கிறதும் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. அது வரையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப வந்து எக்ஸாம் கேன்சல்றாங்க பாதிலே. அதுதாங்க சொல்றேன், லைஃபே இதுதாங்க டிபெண்ட் ஆகிருக்கு. எங்களோட லைஃபே ஒரு ரூம்ல அடங்கி கடந்துதான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். வேற எந்த சந்தோஷமும் நாங்க பண்றது கிடையாது. ஒரு ரூம்ல அடங்கிதான் எங்க லைஃபே முடியுது. அதுலயும் நாங்க இப்படி வந்து கஷ்டப்பட்டு எழுதும் போது இதுல கிடையாது கேன்சல், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேர்வு ரத்து பண்ணிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம், ஃபுல்லா முடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ தேர்வு எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு சொன்னாங்கம்மா? இப்பதான் சொன்னாங்க. இப்பதான் சொல்றாங்க. எழுதிட்டீங்களா எக்ஸாம்? எழுதிடுச்சு. இன்னும் இல்ல, பாதிலே வந்துட்டோம். என்ன எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்க, என்ன சொன்னாங்க கிட்ட வாங்க. சார் இன்னைக்கு நாங்கள் வந்து குரூப் 2 அட்டெண்ட் பண்ணோம். கொஸ்டின் பேப்பர் நல்லா இருந்தது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். பட் ஆனால் இதை மாதிரி திடீர்னு இவங்க என்ன சொல்கிறாங்க, தொழில்நுட்ப கோளாறுன்றதுக்காக சொல்கிறாங்க. பட் இது தொழில்நுட்ப கோளாறு வந்து கிடையாது. ஏன்னா அது ஓஎம்ஆர் ஷீட்டுன்றது கம்ப்யூட்டருக்கான ஒரு தொழில்நுட்ப கோளாறுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் இது மாதிரி இவங்க தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ நாங்கள் வயசு அதிகமாகுது, இன்னொரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து வேறு வேலையை தான் பார்க்கணும். இது மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். தமிழ்நாடு அரசு தான் இதை பார்த்து சரி பண்ணணும். ஏஜ் பாராட்டு தள்ளுபடி பண்ணி கொடுக்க முடியுமா? அது முடியாது சார், ரொம்ப கஷ்டம். அவங்க ஏஜ் பாராட்ட பிறகு நான் என்ன பண்ண முடியும்? குறிப்பிட்ட வயசுல என்ன எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணுமோ அந்த எக்ஸாம் தான் சார் அட்டெண்ட் பண்ண முடியும். 1.5 மணி நேரம் எழுதணும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போ வைப்பாங்கன்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். வயசு உங்க பாராவில் இல்லை, வயசுல டைம் இருக்கா? டைம் இருக்கு. இந்த எக்ஸாம் கேன்சலேஷன் அடிக்கடி நான் முடியாது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இந்த மாதிரிலாம் ஆனதில்லை இது வரைக்கும். நான் வந்து எழுதி இந்த மாதிரி ஆனதில்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது, இது வரைக்கும் ஆனதில்லை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.